வச்சிருப்பாங்க. ஸோ தோனியோட கேம் பிளான்ஸும் எல்லாமே ரொம்ப கண்டிசிவா எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ எல்லா டீம் பிளேயர்ஸும் அந்த கேம் பிளான் ஸ்டிக் பண்ணி அதேபடி மூவ் ஆகும்போது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லா வர முடியும். இப்போ சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஏன்னா நம்ம செகண்ட் சேஸ் பண்ணும்போது அட்டாக் பண்ற போலர்ஸ் வந்துட்டு அவ்வளவா இல்லை. இப்போ ஏதாச்சும் ரன்ஸ் நிறைய அடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்னா தோனி ஒரே போலர் கிட்ட தான் போக முடியாது, அஸ்வின் கிட்ட மட்டும் தான் போக முடியும். இல்ஃபனாஸ் இருக்காரு, ஒரு 1-2 மேட்ச் நல்லா கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணல. ஸோ ஸ்ட்ரைக் போலர் அப்படின்னு போகும்போது அஸ்வின் கிட்ட மட்டும் தான் போக முடியும். அது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் இப்போ மற்ற போலர்ஸ் மார்க்கல் இல்ல பிராவோ இருக்கா இன்னைக்கு கிளிக் ஆச்சுன்னா. பட் இந்த டைம்ல ஒரு முக்கியமான கொஸ்டின், நம்ம வந்து எல்லாரும் போலரையும் யூஸ் பண்றோம், ஆனா 1-2 போலரை யூஸ் பண்ணாமே வச்சிருக்கோம். ரெய்னா பர்டிகுலர் அவர் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டக்குனு ஒரு பால் ஒரு ஓவர் போடுவார், 2 விக்கெட் எடுப்பாரு. இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் இதுல பார்த்திருக்கோம். பட் இதுல ஏன் அவர் ட்ரை பண்ண மாட்டேன்றார்? ஐபிஎல் செமிஸ்ல ஃபைனல் லெவல வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரா டோனி? நிச்சயமா ரெய்னா வந்துட்டு கொஞ்சம் அன்ஃபிட்டா இருக்காரு. லாஸ்ட் 2 வீக்ஸா வந்துட்டு கொஞ்சம் அன்ஃபிட்னு நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. மேபி அவர் போட்டு ஆல்ரெடி பேட்டிங் ஃபார்ம்ல இல்ல ஸோ போலிங்கும் போட்டு ரன்ஸ் போயிருச்சுன்னா ப்ரெஷர் பண்ணி அவரோட மைண்ட் இழக்க வேணாம்னு தோனி யோசிச்சிருப்பாரு. அதனால ரெய்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சான்சஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஒன் மோர் காலர். வணக்கம், ஐபிஎல் கிரிக்கெட் கொண்டாட்டம். உங்க நேம் எங்க கால் பண்ணுங்க சார்? வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டத்துல தர்மா பேசுறேங்க சார். பேசுங்க தரம்ஷாலா. இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்? சார் நான் வந்து கங்குலியோட ஃபேன் சார். ஆனா நம்ம டீம் வந்து வெளியே போயிருச்சு. ஓகே, அதனால வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்குதான். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு சென்னை வின் பண்ணணும். ஓகே, உங்க பெருந்தன்மைக்கு நன்றி. சென்னை இந்த மேட்ச் யார் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவா? இன்னைக்கு கண்டிப்பா முரளி விஜய் வாங்குவார் சார். முரளி விஜய் அவரோட விஜய் பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து எப்பவுமே சார் வந்து ஃபர்ஸ்ட்ல அடிக்க மாட்டாரு. ஆனா இந்த மாதிரி முக்கியமான மேட்ச் எல்லாம் கண்டிப்பா நல்லா விளையாடாருங்க சார். ஓகே, பார்த்ததுமே அடிக்க மாட்டாரு, பார்க்க தான் அடிப்பாரு இல்லையா? ஆமா. விஜய் வந்துட்டு டெக்னிக்ஸ் தான் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். அவர் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ மற்ற பேட்ஸ்மேன்லாம் மிஸ்டேக் பண்ணும்போது கோச்சஸ்லாம் அட்வைஸ் கொடுக்கும்போது அவங்க திருப்பி அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றதும் புது ஹேபிட்ஸ் ஏதாவது ஜென்ரேட் பண்ணியிருந்தா அதை அன்லர்ன் பண்றதும் கஷ்டப்படுவாங்க. பட் முரளி விஜய்லாம் பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால ஸோ மிஸ்டேக்ஸ்லேருந்தோ இல்லை புவர் ஃபார்ம்லேருந்தோ சீக்கிரம் வெளில வந்துட முடியும். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 11ல யாரெல்லாம் இருப்பாங்க? ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டுடியோவில் தான் இருக்கும். இன்னைக்கு 11ல யார் கீ பிளேயர்ஸ், யாரெல்லாம் இருக்கணும், யாரை இன்க்ளூட் பண்ணணும், யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்? இன்னைக்கு மார்க்கல் நிச்சயமா உள்ள வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கல் வந்து ரொம்ப கீ ஃபேக்டர். ஸோ லாஸ்ட் 15 to 20 ஓவர்ஸ்லாம் நல்லா ஃபயர் பண்றதுக்கு மார்க்கல் தேவைப்படும். மோஸ்ட்லி இப்போ ஜக்கார்டி வேணா ட்ராப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தட் ஷுட் பி அ க்ரூஷியல் டிசிஷன். ஏன்னா அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருக்காது. பட் அஸ்வின் ரொம்ப ஸ்ட்ரைக் பவுலர்னால நிச்சயமா அஸ்வின் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஜக்கார்டிக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்தாலும் சரி. பத்ரி இன்னும் ஃபிட்டான்னு தெரியல. பட் இஃப் ஹி இஸ் ஃபிட் நிச்சயமா he should be in the playing 11 as well. 3 overs 17 for 1 முரளி விஜய் அவுட். இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஒன் மோர் காலர். வணக்கம். ஹலோ சார். யா, குட் ஈவினிங். வெல்கம் டு ஐபிஎல் கொண்டாட்டம். உங்க நேம் என்ன? சதீஷ் ஃப்ரம் சேலம் சார். ஓகே பாஸ், உங்க வியூ என்ன? யுவர் டைம், கம் ஆன். சதீஷ் ஃப்ரம் சேலம். யா, உங்க டைம் சொல்லுங்க. நான் சச்சின் ஃபேன் சார், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். ஓகே. இன்னைக்கு வந்து சென்னை தோக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எண்ணம் தோக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல சார், சென்னை எல்லா டைமும் லக்ல தான் வின் பண்ணிட்டு இருக்கு. ஒரு டைம் கூட திறமையில வின் பண்றது இல்ல. பெரிய பெரிய குற்றச்சாட்டு. உண்மைதான் சார். ஒரு டைமும் லக்ல ஃபோர்த் பிளேஸ்ல உள்ள போய் இல்ல சார், ஒரு டைம் வின் பண்ணா லக், ஒவ்வொரு டைம் வின் பண்ணா அது எப்படி லக்கா இருக்கும்? இல்ல சார், எல்லா டைமும் டாப் ஆஃப் தி டேபிள் போய் வின் பண்ணா அது ஒரு திறமைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு டைம் ஃபோர்த் பிளேஸ்ல உள்ள போய் லக்ல வின் பண்றாங்க. ஓகே. அப்புறம் தோனி லக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப லக் அதிகமா இல்ல. அவர் எவ்வளவு தூரம் பேட்டிங் பண்ணிக்கிறான் அவ்வளவு தூரம் ஆப்போனன்ட்டுக்கு சொல்லுங்க. எவ்வளவு தூரம் பேட்டிங் பண்ணிக்கிறாரோ அவ்வளவு தூரம் ஆப்போனன்ட்டுக்கு அட்வான்டேஜ். ஓகே. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர். கமர்ஷியலா கிரிக்கெட் பாக்குறவங்கலாம் கொஞ்சம் லக் ஃபேக்டர், இது சரியில்லை, ஸ்கில்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் நல்லா கிரிக்கெட்ல இன்வால்வ் ஆகி பார்க்கும்போது அதோட ஸ்ட்ராட்டஜி, அந்த கேம் பிளான்ஸ் என்ன, எதுக்காக அந்த கேம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இன்னும் கேம்ல ஊற அவங்களுக்கு அந்த கேப்டன்ஸ் பொசிஷன்ல இருக்கும்போது, சப்போர்ட் ஸ்டாஃப் பொசிஷன்ல இருக்கும்போது அவங்க மேக் பண்ற டிசிஷன்ஸ் எல்லாமே அந்த டைம்ல அந்த இடத்துக்கு சூட் ஆகிற மாதிரி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது வெளியே இருந்து பாக்குறதுக்கு கிளிக் ஆனா லக்கு, கிளிக் ஆகலன்னா லக் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். பட் எல்லாமே வந்துட்டு அந்த தாட் ப்ராசஸ், ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும் ஒரு ஃபுல் டீமுக்கு.
அந்த தாட் ப்ராசஸை வெளியே கொண்டு வரதா வந்துட்டு அது ஸ்ட்ராட்டஜிஸ். அது லக்குன்னு பார்க்கலாம், பட் கிரிக்கெட் நல்லா பார்க்குறவங்க அது ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்துலயுமே, உண்மைதான். பட் அது இஷ்டத்துக்கு வராது. அது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்காக ட்ரை பண்ணும்போது அது இஷ்டத்துக்கு இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு அந்த லக் வரும். ஓகே, ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். கிரிக்கெட் டோட்டலா பாத்தீங்கன்னா மென்டல் பிளஸ் பிசிக்கல் கேம் அப்படின்லாம். ஸோ இப்போ மொராலிட்டி மென்டலி வந்து சிஎஸ்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபியூ வின்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பஞ்சாபோட மொராலிட்டி இந்த டைம்ல எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒன் மோர் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன். ஓகே பாஸ். நான் வந்து தலா ஃபேன் சார். ஓகே, டோனியா? ஆமா சார். வாங்க, ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே சப்போர்ட்டர். மீதி எல்லாருமே மும்பை ஃபேன், கேகேஆர் ஃபேன் சொல்லியிருந்தாங்க. நீங்க தான், கம் ஆன். சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க வின் பண்ணி கப் அடிக்குது சார். செமிஃபைனல் சென்ட்ரை கப் சாசர் எல்லாம் அடிங்க. கப் அடிக்குது சார். ஓகே சார், நான் ஆல்ரெடி கேட்ட क्वेश्चन, பஞ்சாபோட மொராலிட்டி எப்படி இருக்கு? இப்போ மொரால் பாத்தீங்கன்னா டேவிட் ஹசி